இந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அது இனிமே இப்போ சபையில உட்காந்து பேசவே கூடாதுங்கிறது. நான் சொன்னேன் இந்த மாதிரி கனிமொழி அழைப்புதல் வெளியிடுபவர் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலத்தில் போட்டிருக்கு. அது கொஞ்சம் கடந்த காலத்தில் போட்டாலும் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் கவிதை மாதிரி சொன்னேன் நான். அதாவது தன் மகள் கனிமொழியை தமிழுக்காகவும் கலைக்காகவும் அரசியலுக்காகவும் பொது வாழ்க்கைக்காக வெளியிட்டவர் கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழகா சொன்னேன். அதை சிம்பிளா ஒரு ப்ரொடியூசர்ஸ் சொல்லிட்டாரு. பெற்று வெளியிட்டவர் மட்டுமல்ல, பெற்றுக்கொண்டவர் அவரை. அவர் வெளியிட்டு நாம் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சிகள், திரையுலகினர் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சிகள் ஏராளம். அவருடைய தமிழ் உணர்வு, அவர் தமிழ் உணர்வுகளை வெளியிட்டார். சிவாஜி கணேசன் அவர்கள் பராசக்தியில் கூறிய வசனங்கள் யாவுமே அவர் தீட்டிய கூறிய வசனங்கள் மட்டும்தான். எனவே நடிகர் திலகம் அவர்களை நமக்கு வெளியிட்டார். இலக்கிய பதிவுகளை வெளியிட்டார். சமீபத்தில் செம்மொழி மாநாட்டை நமக்காக வெளியிட்டார். இவை அனைத்துக்கும் மேலாக திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 96 ஏக்கர் நிலத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த நன்றியை நாம் கடைசி வரை, சினிமா உள்ளவரை நாம் மறக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. வீட்டு மனைகளை வழங்கிய அவர் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். வீடு இருந்தால் நிச்சயமாக அதில் பூட்டும் சாவியும் வேண்டும். பூட்டு கூட நாங்கள் ஏற்பாடு செய்து கொள்வோம். பூட்டு என்னதான் எங்களிடம் இருந்தாலும் சாவி மட்டும் நிச்சயம் திருடர்கள் கையில் தான் இருக்கிறது. கஷ்டப்பட்டு வெளியிடும் படங்கள் திருட்டு விசிடியின் மூலமாக வெளியே வந்து விடுவதால் ஏற்கனவே அரசு அதன் மீது ஒரு கவனம் செலுத்தியிருந்தாலும் இன்னும் அதன் கவனம் தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக இங்கு நான் விடுக்க காத்திருக்கிறேன். கனிமொழி என்று பெயரிட்டதற்கான காரணத்தை சிவா அவர்கள் கூறினார்கள். கனிமொழி என்ற பெயர் கேட்டதும் கலைஞர் அவர்களுக்கு பின்னோக்கி பல நினைவுகள் செல்லும். திரைப்படம் முன்னோக்கி வளர்வதற்கு நிச்சயம் அவர் உதவுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த கனிமொழி படத்தை பற்றி சுருக்கமாக சொல்வதென்றால், கனிமொழி என்றாலே கவிதை. எனவே இந்த படம் ஒரு கவிதையை போலவே அழகாக அமையும் என்பதில் எந்த விதமான மாறுபட்ட சிந்தனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதே போல இந்த கேசட்டை பெற்றுக்கொள்வது விஜய் அவர்கள். சூரியன் வெளியிடும் கதிர்களை கடல் பெற்றுக்கொள்வதை போல கடலென ரசிகர்களை பெற்றிருக்கும் விஜய் இந்த பாடல்களை பெற்றுக்கொள்வது பொருத்தமான விஷயமாக இருக்கும். இந்த பாடல் காட்சியெல்லாம் பார்க்கும்போது அதில் 3 பாடல்கள் நல்லா இருந்தது. 3வது பாடல் அந்த சரணம் முடியும் போது ஒரு படுக்கை அறைக்கு போய் விளக்கு அணையும் போது முடிந்து விட்டது. 3வதாக ஒரு சரணம் இருந்தால் நன்றாக இருக்குமோ என்று தோன்றியது. அவ்வளவு இளமையாக இருந்தது அந்த பாடல். இந்த படம் வெளிவரும்போது நிச்சயமாக இளைஞர்களின் இதயங்களை இந்த படம் சுருட்டி கொள்ளும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நண்பர் சிவா அவர்கள் வெறும் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டிருந்தவர். இன்று வெற்றிகரமான திரைப்படங்களை ஏற்றுக்கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மிகவும் ரசனையான ஒருவர். அதனால்தான் இந்த படத்தோட ஆரம்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு திரை வணக்கம் என்ற ஒரு வணக்கத்தை அவர் வெளியிட்டார். அப்படி ஒரு ரசனை மிகுந்த சிவா அவர்களுக்கும் சோனா அவர்களுக்கும் இந்த படத்தின் இயக்குனர் மற்றும் யூனிட்டை சேர்ந்த அனைவருக்கும், இது ஜெய் இருக்கிற படம் இல்லை, ஜெயிக்கிற படம்ங்கிறது அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது. அதனால அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு டைட்டில் கனிமொழி. சிவா அவர்கள் இப்போ இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் கலைஞர் ஐயா அவர்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய மகளுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க, கனிமொழின்னு. இந்த பேர் மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தில் இருக்கிற நிறையா பேர்கள், உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் படத்துக்கு டைட்டிலாக வைக்கணும்னு எனக்கு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள், அந்த மாதிரி ரொம்ப அழகான டைட்டில் இந்த கனிமொழி. ஆஸ் ஒரு டாக்டர் என்ற ஒரு முறையில் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எது எப்பப்போ செய்யணுமோ அதை அப்பப்போ கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கலைஞர் ஐயா அவர்கள். ஒரு சின்ன இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ ரீசண்டாக பூந்தமல்லி ஹைரோடில் வேலூர் போயிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிரைவரோட காரில் போயிட்டுருக்கும் போது அவங்களுடைய மகளோட திருமண இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த டிரைவருக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஏதோ அடிபட்டு மயக்க நிலையில் இருந்தாங்க.
அப்போ அந்த ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. கடவுளே என்னோட புருஷனை காப்பாற்றுங்க, உங்களுக்காக நான் 108 தேங்காய் உடைக்கிறேன், 108 பால் குடம் தூக்குறேன், இப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சைடில் போன ஒரு பெரியவர் வந்து, உங்ககிட்ட செல்ஃபோன் இருக்காமா அப்படின்னு. மயங்கி இருந்த அவங்களோட ஹஸ்பண்டோட பாக்கெட்லேருந்து அந்த செல்ஃபோன் எடுத்து கொடுத்து, நீங்கள் 108 தேங்காய்லாம் உடைக்க வேணாம், 108 பால் குடம்லாம் தூக்க வேணாம், நீங்கள் 108க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 10 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வந்து இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலயமா அந்த ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் டிரைவர் எல்லாருமே சிகிச்சை பெற்று இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க. 88 இயர்ஸில் இந்த 108 இந்த திட்டத்தை கொண்டு வந்தவங்களை எங்களால் லைஃப்பில் மறக்க முடியாது ஐயா. நீங்கள் 108 வயசு வரைக்கும் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்தியாவிலேயே பரம்பரையாக பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து அவங்க வெளியிட நான் வாங்கினதில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஜெய் வந்து பகவதின்ற படத்தில் என் கூட என்னோட தம்பி கேரக்டரில் நடித்தார். அதுக்கப்புறம் அவரை பயங்கரமான டெவலப்மெண்ட்ஸ், நல்ல நல்ல கதைகள் சூஸ் பண்ணார். முக்கியமாக சொல்லப்போனால் சுப்பிரமணியபுரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த படத்தில் அவர் தலையாற்ற விதம், வீட்டில் என் பையன்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அந்த ஸ்டைல் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எனக்கு கூட ரொம்ப பிடிச்ச ஸ்டைல் அது. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள். ஆக்சுவலாக பார்த்திபன் சார் வந்து இதை சொன்னாங்க. கலைஞரையா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. தமிழில் பேர் வைக்கிறதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ, இலவச வீடு, இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்கள். உங்களால் உதவி பெற்ற நாங்களாம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு முக்கியமாக தமிழ் சினிமா இன்னும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமாக பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி அந்த திருட்டு விசிடி ஒழியணும். அதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து, காவல்துறையினரும் அதுக்கு ஸ்டெப் எடுத்து பண்ணாங்க. பட் முழுமையாக அது ஒழிஞ்ச மாதிரி எனக்கு தெரியலைங்க ஐயா. ஸோ முன்னெல்லாம் லட்சங்கள் வச்சு படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து கோடிகள் வச்சு படம் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் எக்ஸிபியூட்டர்ஸ் எவ்வளவோ பணம் கொடுத்து அந்த படத்தை வாங்குறாங்க. ஸோ அவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதுக்கு முழுமையாக இது ஒழியணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் இது சால்வ் ஆகுன்றது என்னால் சொல்ல முடியாது. எனக்கு அது அனுபவம் வயசும் கிடையாது. நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த திருட்டு விசிடின்ற அந்த நோய்க்கு நல்ல மருந்து கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்து எல்லோரும் பயப்படணும். இது நான் எனக்காக மட்டும் பேசலை, தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை நடிகர்கள், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், இவங்க எல்லாருக்காகவும் கேட்குறேன். தேங்க்ஸ். சினிமாவில் நடிக்கிறது ஈஸிங்க, அதே மாதிரி படத்தை கூட தயாரித்து முடிச்சிட்டேன். ஆனால் இந்த மேடையில் வந்து நின்று பேசுகிறதுக்குள்ளே எனக்கு அப்படியே 2வது உயிர் வந்த மாதிரி இருக்குது. ஸோ ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா மன்னிச்சிடுங்க. எங்கள் முதல் தயாரிப்பான கனிமொழி திரைப்படத்தின் இசை வெளியீடு விழாவை தலைமை ஏற்றதுக்கு மரியாதைக்குரிய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக்கிறேன். ஐயா, மிக்க நன்றி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தலைவர் திரு ராமநாராயணன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. திரு விஜய் அவர்கள், சினிமாவில் ஃபர்ஸ்ட் நான் நடிக்க வந்தப்போவே விஜய் சாரை பார்த்து தான் நான் பயங்கர பெரிய ஃபேனு. ப்ரெஸ் சாலங்களுக்குலேருந்து, மேகசின் ரிப்போர்ட்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் கிளியராக சொல்லியிருக்கேன் நான் பயங்கர விஜய் ஃபேனுன்னு. ஸோ என் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும்போது, தட் இஸ் ஆடியோ லான்ச், இதெல்லாம் வரும்போது அவரும் இங்கே இருக்கிறது எனக்கு பயங்கர பெருமைக்குரிய ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச் விஜய்.